PM ஸ்ரீ மற்றும் CBSE பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்தி திணிப்பை கொண்டு இருக்கின்ற மத்திய பாசிச பாஜகவை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு திமுக மாணவர் அணி இன்று ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கின்றது. VDSA பில் மூலமாக தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை இழுத்து மூடுவதற்கான மறைமுகமான மூடி அந்த மசோதா என்று சொல்லக்கூடும். இந்த 3 திட்டங்களினால் இன்று தமிழ்நாட்டிற்குள் பாசிச பாஜக கல்விக்கு முட்டுக்கட்டை போடுவதற்கு திட்டம் தீட்டி வருகின்றது. என்றைக்கு தாவேக அரசு அமைக்கும் என்று அறிவிப்பு வந்ததோ அன்றைய தினமே மத்திய பாஜக அரசு PM ஸ்ரீ திட்டத்தை மீண்டும் அதை நிறுவ சொல்லி அறிவுறுத்தியுள்ளது. கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் பொழுது முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கல்வியை அடமானம் வைக்க மாட்டேன் என்று நெத்திப்பட்டில் அடிச்சு அந்த திட்டத்தை நிராகரித்தார். என்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வராது என்று தெரிந்தவுடன் மீண்டும் மறைமுகமாக பாசிச பாஜக இந்த திட்டத்தை அறிவுறுத்தியுள்ளது. இது மே 5ஆம் தேதி PM ஸ்ரீயை அறிவுறுத்திய இந்த பாஜக இதுவரை தாவேக எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் மௌனம் காத்துக் கொண்டிருக்கின்றது. மே 20ஆம் தேதி பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இதுக்கு நாங்க பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு AVBP மாணவர் அமைப்பை திருப்பி அனுப்புனாங்க. பரிசீலனை பண்றதுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும் இந்த தாவேக ஆட்சி? கல்வியை அடமானம் வைக்க துணிந்து விட்டதா தாவேக அரசு? இது பத்தாததுக்கு CBSE ஸ்கூல்ஸ்ல 9th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கையை திணிக்கும் வண்ணம் இந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதியில இருந்து அதை அமல்படுத்த வேண்டும்னு சொல்றாங்க. மும்மொழி கொள்கைக்கு எதிரான திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கும் வரை ஒருபோதும் இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தலின் படியும் கழக இளம் தலைவர் அன்பு அண்ணன் உதயநிதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் நாங்கள் வருகின்ற ஜூன் 23ஆம் தேதி ஆளுநர் மாளிகை அருகில் பெரிய மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்ய உள்ளோம்.